நம்ம உடம்பு எல்லாமே சக்தியாக மாற்றக்கூடியது. இந்த ஒவ்வொன்றோட தன்மைகள் நமக்கு தெரியாததுனால தான் நாம் ஏதாவது ஒன்று சொல்கிறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை அணைக்கக்கூடியது. இப்போது நம்ம அந்த ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை சொல்லி அது உடலோடு கலந்து வெளியே வரும்போது அணைக்கக்கூடிய காற்றாக வெளியே வருது. அது எவ்வளோ தூரம் போகுதோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெருப்பெல்லாம் இந்த பக்கம் இருக்காது. அது வெற்றிடமாக்கப்பட்டு பிரபஞ்ச சக்தி இந்த மூக்கின் வழியாக உள்ளே போய் இந்த சுரப்பி, நம்ம ஆன்மீகத்தில் முக்கன் சிவனோட கண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு வேதிவினை நடக்குது. நுரையீரலுக்குள்ளேருந்து ஒரு காற்று வெளியே வரும், வெளியிலிருந்து ஒரு காற்று உள்ளே போகும். இந்த ரெண்டு காற்று ஒன்றா சேரும்போது தான் நம் உயிருக்கு தேவையான மூலக்கூறு கிடைக்குது. இப்போ சாதாரணமாக நாம் மூச்சு உள்வாங்கி வெளியே விட்டுட்டு தான் இருக்கிறோம். மூக்கிலேயே உள்ள போய் மூக்கிலேயே வெளியே வருது. இந்த மந்திரங்களை சொல்லும்போது வாய் வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணவு மண்டலங்களை எல்லாம் சீர் செஞ்சு மூக்கு வழியாக வெளியே வருது. இந்த 108 முறை எதுக்காக சொல்ல சொன்னாங்க? 5 முறை 10 முறை சொல்லாமல்ல அப்படின்னா, 108ங்கிறத சுருக்குனா 9. 108 சுருக்குனா 9. நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் 9. அந்த 108 முறை சொல்லும்போது அந்த 9 கோள்களோட சக்தியுமே நம்ம உடம்புக்குள்ளே வருது. அப்போது நாம் அந்த இறை சக்தியை உள்வாங்கக்கூடிய கோயிலாக மாறுறோம். இது ஆன்மீகத்துக்குள்ளே இப்படி நிறைய மருத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே குறுக்கு வழியில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கிறோம். அந்த தேடலில் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. இன்றைக்கெல்லாம் இந்த ஹோமம் செய்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் ஆகும். இதை செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சும்மா சாதாரணமாக எடுத்து கொடுப்பாங்க. இல்லாதவங்க கூட கடன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஹோமம் செய்யும்போது யாரோ மந்திரம் சொல்லுவாங்க. நமக்கு எப்படி சக்தி வரும்? நாம் எந்த வார்த்தையை உச்சரிக்கின்றோமோ அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் உண்டு. இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்ல சொல்ல அந்த நாக்கில் ஈரப்பதம் உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமச்சிவாயா அப்படின்னு சொல்லும்போது, அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும்போது நம்மளோட நுனி நாக்கு மேல் அன்னத்தில் போய் முட்டு. இந்த நுனி நாக்குங்கிறது இருதயத்துக்கு சொந்தமானது. அது வெளியில் நீட்டுச்சுன்னா இருதயத்துக்கு தேவையான சக்தி இல்லைன்னா வெளியில் தானாக நீட்டி அதுக்கு தேவையான பிரபஞ்சத்தை எடுத்துக்கு. அதை எடுத்தது அப்படியே உள்ளே போச்சுன்னா உள்ளே போய் நெருப்பு தணல், மெதுவாக எரியிற நெருப்புக்கு வேகமாக எரியிற நெருப்புக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த பூமியெல்லாம் ஒரு மழை பெஞ்சு குழுக்குள்னு ஆகும். அப்புறம் மழையே வரலைன்னா இப்படி காஞ்சி உடம்பெல்லாம் வெடிச்சு போயிடும். அந்த பூமியெல்லாம் மண்ணெல்லாம் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரு. அதே நிகழ்வு தான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்குதோ அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே கடல் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே நிலம் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே காற்று இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே நீர் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே மரம் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயே நெருப்பும் இருக்குது. இது எரியறதுக்கு தேவையான சக்திகளை கொண்டு வரக்கூடிய வித்தை தான் இந்த 108 முறை சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம். இந்த ஆகாயமும் மேல் அன்னமும் சரி சமமான சக்தி. அங்கே எப்படி கீழேருந்து ஆவி மேலே போய் மேலேருந்து மலையாக மாதிரி கீழே வருதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயுமே
அந்த மேல் அன்னத்தில் பட்டு வரும்போது அந்த ஆகாயங்கிறது இங்கே தலை மூளை, அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய நீரெல்லாம் அன்னத்தில் தான் தேங்கி நிற்கி அதில் நாக்கு நுனி நாக்கு படும்போது நம்ம இருதயத்தில் எரிக்கும் தன்மை இருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ இலக்கணம் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சித்தர்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதில் புத்தகங்கள்லாம் இருக்குது. இல்லை, எனக்கு தானாக வந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் நாம் அது வந்து தெரியாது. நாம் எல்லாருமே கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், அங்கே என்னென்னவெல்லாம் செய்ய வேணுமோ செய்வோம். ஆனால் இது மாதிரி அந்த அறிவியலை உள்ளே கொண்டு வர மாதிரினா இருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்து நாம் வந்து இந்த 108 முறை ஓம் நமச்சிவாயங்கிற திருமந்திரத்தை சொல்லும்போது தினம் தினம் நம் உடலுக்குள் மழை பெய்கிறது. அந்த மழை பெய்யும் பொழுது தினம் தினம் நம் உடல் புதுப்பிக்கப்படுகிறது, குளிர்ச்சி அடைகிறது. அந்த மரங்கள் வளர்வதற்கு தேவையான நீர் உற்பத்தி ஆகுது. சரி, நாம் சொல்கிறோம் ஒரு நாள் சொன்னால் போதாதான். 48 நாள் ஒரு மண்டலம்னு வச்சுக்கிறாங்க. அது எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோமா, 48 சுருக்குங்க. 4 8 12. 12ங்கிறது நம்ம அஸ்ட்ராலஜியில் ஜாதக ரீதியை பார்த்திங்கன்னா 12 கட்டம். நம்ம உடம்புக்குள்ளே 12 உறுப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒரு 12 நாள் சொன்னால் கூட அதற்கான பலன் கிடைக்கும். இந்த 48 நாள் சொல்லும்போது திரும்ப திரும்ப ஒரு வெள்ளாமையில் பயிர் விளைவரணும்னா 3 மாதம் தேவைப்படும். ஒரு காட்டில் வெள்ளாமை வச்சு அது பயிர் வரணும்னா ஒரு 3 மாதம் தேவைப்படும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய வேளாண்மை இந்த 48 நாள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது, இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது நம்ம உடம்புக்குள்ளே 12 உறுப்புகள் வந்து சீராகுது. அந்த 12 உறுப்புகளும் சீராயிட்டா பிரபஞ்ச சக்தி நம் இருதயத்திற்குள் வந்துவிடும். சிவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு. சக்தி என்றால் என்ன? உயிர். உடலை இயக்கக்கூடிய சக்தி உயிர். இந்த உயிருக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய நாட்கள் 48 நாட்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த 48 எப்படியாவது ஒரு 48 நாளை வந்து நாம் இந்த பூஜை வழிபாட்டில் இந்த மந்திரங்களை, திருமந்திரம் ஓம் நமச்சிவாயங்கிற திருமந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றால் கட்டாயம் நம் வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகளுமே வராது, இல்லை என்பதே இருக்காது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் அந்த வாஸ்து குறைபாடு இருக்குது. நம்ம வீட்டில் பல குழப்பங்கள், கடன் தொல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை, இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த 48 நாள் இந்த மந்திரங்களை சொல்லி வணங்கி வரும்போது அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இதை வந்து நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அந்த இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை இதை செய்ய வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நான் வந்து நான் மட்டும் பயன்படுத்திக்காம எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து 2004 இந்த யோகம் எனக்கு வந்துச்சு. 48 நாள் செஞ்சேன். அதுக்கு பின்னாடி 2006 இந்த இடத்துல அவரே வந்து உட்காந்துட்டார். அவரே இந்த வீட்டை கட்டி அவரே வந்து உட்கார்றாரு. அப்போ வீட்டை கட்டினாரு அவர். உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களான்னா அப்படி இல்லை, நம்மளை கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இதுதான் இறைவன் உள்ளே வந்துட்டா அவருக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செஞ்சிருவார். இப்போ அந்த செய்கை இந்த இடத்துல நடந்து இந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இதில் அந்த 48 நாளை நாம் வந்து பயன்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டியதே இல்லை. 9 கோள்களோட சக்தி உள்ளே வருது. 12 உறுப்புகளுக்கு தேவையான சக்தி உள்ளே வருது.
இந்த 12ன்னு சொன்னீங்க, அதைய சுருக்குனா ஒன்று வருதில்ல, அதை சுருக்குனா 3 தானே வருது. இந்த 3க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 3ங்கிறது வாதம், பித்தம், கபம். விஷ்ணு, சிவம், பிரம்மா. தொப்புளுக்கு கீழே இருக்கிறது விஷ்ணு, தொப்புளுக்கு மேலே தொண்டைக்குழி வரைக்கும் இருக்கிறது சிவம், தொண்டைக்குழிக்கு மேலே பிரம்மா. விஷ்ணுங்கிறது நம்ம எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம். கடலில் மிதங்கிட்டு இருப்பார். கடலில் எதை போட்டால் மிதங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரியக்கூடிய பொருள்களை போட்டால், மரக்கட்டை போட்டால் மிதங்கு. அப்போ அந்த மரக்கட்டைக்கு சமமான தன்மை தான் அந்த விஷ்ணு. அந்த விஷ்ணு தொப்புள் கொடி வரைக்கும் நமக்கு கரெக்டான அந்த எரிபொருளை கொடுப்பாரு. அந்த எரிபொருளை வாங்கிட்டு சிவம் எல்லா நல்லது கெட்டதையெல்லாம் செஞ்சிருவார். அந்த நெருப்பு வச்சு ஒருத்தனை அழிக்கவும் முடியும், அந்த நெருப்பு வச்சு உணவை சமைக்கவும் முடியும், அந்த நெருப்பு வச்சு ஒரு தென்றல் காற்றை நமக்கு கொடுக்க முடியும். பெரிய விறகை வச்சு எரித்தா நெருப்பு நம்மளை சுட்டெரிக்கக்கூடியது. தீபத்தை வச்சு வீட்டில் வச்சா அதுக்குள்ளே தென்றல் காற்று வரும். அந்த தென்றல் காற்று நம்ம உடம்புக்கு தேவையான அமைதியான வாழ்க்கையை தரக்கூடியது. இந்த ரெண்டுமே நடக்கும்போது ஒரு வெப்பம் மேலேறு, அந்த நீர் மேலேறித்தான் பிரம்மா வாயு. அந்த பிரம்மா எப்பேற்பட்ட வாயுனா சுகத்தை தரக்கூடிய வாயு. ஒரு குழந்தை கருவில் இருக்கும் வரைக்கும் நுரையீரல் சுவாசம் கிடையாது. அது வெளியிலே வந்த பிறகு நுரையீரல் வேலை செய்யும். அந்த வேலை செய்யக்கூடிய சக்தி பிராணன், ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனாக தான் பிரம்மா இருக்கிறார். இப்போ அந்த பிரம்மா நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன, நெருப்பு தரக்கூடிய காற்றும் உள்ளே வருது. நெருப்பை எரிய வைக்கக்கூடிய அடுப்பும் இருதயமாய் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. எரிந்து மேலே சென்று ஆகாய மார்க்கம் சென்று நீராய் மாறக்கூடிய தன்மை மூளையாய் பிரம்மா இருக்கிறார். இந்த மூன்றும் சம விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டிய முறைப்படி, அதாவது வாதம் 1, பித்தம் அரை, சிலேத்தமம் 1/4. இந்த விகிதாச்சாரத்தில் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நாம் எண்ணியதெல்லாம் கிடைக்கும். உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே இறைவன் எண்ண வைப்பான். இதுதான் விஷயம். எண்ணியதெல்லாம் கிடைக்கும்னா நாம் நிறையா நினைப்போம். ஒரே ராசியில் கோடிக்கணக்கான பேர் பிறப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பலன் கிடைக்காது. ஆனால் கிடைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் சமமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்குமே ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு மகிழ்ச்சி சமமாக இருக்குது. இதுதான். அப்போது நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இறைவன் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். அதை பெறுவதற்கு நாம் கொஞ்சம் உழைப்பு கொடுக்கணும். இப்போ நான் எப்படி எனக்கு அந்த இது வந்துச்சோ தெரியல. ஒரு நாள் இந்த பூஜை செய்யலான்னு ஆரம்பித்தோம். அது ஒரு வாரமாக மாறிச்சு. ஒரு வாரம் ஒரு மண்டலமாக மாறிச்சு. அதன் பிறகு இதுக்கே இறைவனுக்கே ஒரு இல்லத்தை கட்ட வேண்டிய எண்ணத்தை வர வைத்தது. இப்போ ஒரு 22 வருஷமாக தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 6 மண்டலம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்குது. இதை ஒரு மண்டலம் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நமக்கு என்னென்னவெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் தானாக நீங்கி நம்ம வாழ்க்கையில் உச்சம் பெறுவோம். அந்த உச்சத்தை கொடுக்கக்கூடிய உயிர் சக்தி கருவூலம் இது. இதில் நாம் இன்றைக்கி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சக்தி வாங்கிட்டோம். இனி நம்மளோட பாதை தொடர்ந்து போய் இந்த ஆன்மீக நெறியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இதை இன்னும் 10 பேர்த்துக்கு சொல்லலாம். ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல நமக்கு ஆற்றல் பெருகுது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. இது திருவள்ளுவர் சொன்னது.
அதாவது இறைவனோட புகழை யார் யாரெல்லாம் பரப்புகிறாங்களோ அவங்களுக்கு இன்பம் துன்பம் என்று சொல்லக்கூடிய 2 வினைகளுமே வராது. நம்மளை யாருமே குறை சொன்னாலும் அது நமக்கு தெரியாது. யார் நிறை சொன்னாலும் அதில் சந்தோஷம் வராது. குறை சொன்னால் கோபம் வராது. இந்த கோபம் சந்தோஷம் இந்த 2மே சமமாக இருக்கக்கூடியது தான் இறை. அந்த இறையை பற்றி பிடிச்சிக்குவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் ஈஸ்வரா.